வணக்கம். நான் உங்கள் சுந்தரராஜன். சாப்டர் 7 அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ். இதில் கவர்மெண்ட்டில் என்னென்ன கொஸ்டினில் கேட்டிருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. எக்ஸாம் சம் 7.4, எக்ஸாம் சம் 7.5, அடுத்து எக்ஸசைஸ் 7.1 வந்துட்டிங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2, அப்போ 3, அப்புறம் அப்படியே வந்துட்டிங்கன்னா 8, அடுத்து 10 கேட்டிருக்கிறாங்க. அதனால் எக்ஸசைஸ் 7.1 நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து எக்ஸாம் சம் 7.12, எக்ஸாம் சம் 7.14, எக்ஸாம் சம் 7.15, எக்ஸாம் சம் 7.18, அடுத்து எக்ஸசைஸ் 7.2 வந்துட்டிங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2, 5ல் ஃபஸ்ட்டு ஒன், சம் நம்பர் 9, அடுத்து எக்ஸாம் சம் 7.33, எக்ஸாம் சம் 7.35, 7.40, 7.42, எக்ஸசைஸ் 7.5 வந்துட்டிங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 10, அடுத்து எக்ஸாம் சம் 7.47 பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கேட்டிருக்கிறாங்க 23, 24ல். அடுத்து எக்ஸசைஸ் 7.6ல் 1ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின், அடுத்து எக்ஸசைஸ் 7.8ல் சம் நம்பர் 1 2 வருஷம் கேட்டிருக்கிறாங்க, 2 கேட்டிருக்கிறாங்க. 8th கொஸ்டின் பாருங்கள் 3 வருஷம் கேட்டிருக்கிறாங்க. யூனிட் 7 அவ்வளோதாங்க. இப்போ யூனிட் 8ல் சாப்டர் 8ல் டிஃபரன்ஷியல் அண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவில் என்னென்ன கொஸ்டின் கவர்மெண்ட்டில் கேட்டிருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. எக்ஸசைஸ் 8.1ல் 2ல் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள் 23, 24 2 வருஷம் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து எக்ஸாம் சம் 8.6, 8.7, அடுத்து எக்ஸசைஸ் 8.2 வந்துட்டிங்கன்னா செகண்ட் சம் கேட்டிருக்கிறாங்க. சம் நம்பர் 6, சம் நம்பர் 7, அடுத்து 10 கேட்டிருக்கிறாங்க. அடுத்து எக்ஸசைஸ் 8.4 வந்துட்டிங்கன்னா 4th சம் 2 வருஷம் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து எக்ஸாம் சம் 8.21 கேட்டிருக்கிறாங்க. அப்படியே வந்துட்டிங்கன்னா எக்ஸாம் சம் 8.22, அடுத்து எக்ஸசைஸ் 8.7 வந்துட்டிங்கன்னா கொஸ்டின் நம்பர் 4 கேட்டிருக்கிறாங்க. யூனிட் 8ல் அவ்வளோதாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.